என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான். அருண் விஜய் அவர்கள் வந்து ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள். நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சீரியஸாக. என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். இப்போ தான் சதீஷ் சொல்லிட்டு போகிறாரு டீட்டெயில்டாக பேசுன்னு, பட் எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுவேன். 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Nee Venum, we were shooting Simbu sir and he said Anto is there, there's nothing to fear. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 இது முன்னாடி அனுப்புனார். அதை நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணே இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹீ நோஸ். ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குரன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதான் என்னோடய ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், thank you so much. I'm really happy to be associated with PTG Universal. And Manoj Anna, thanks for giving me this script. So ஏன்னா அந்த ஒரு படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் Siddhi and Tanya and Balaji and all the rest of the actors and எங்களோட crew members. Anthony sir, I always envy him. ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான். என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் விஷ் எல்லாரும் டீமோட நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் இட். அண்ட் ஐ எம் ஷுர் ரெட்டத்தால பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வெரி பெஸ்ட். வண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லுக். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவில் சந்திக்கிறது சந்தோஷம். இன்றைக்கி சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இயக்குனர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ நல்ல தயாரிப்பாளருடைய வருகை ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளராக பாபி அவர்கள் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொடியூசராக ஃப்யூச்சரில் மாறுவாங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அருண் விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்னை எவ்வளோ அன்பாக கூடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண் விஜய் அவர்கள் ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சீரியஸாக. அது பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் இன்னும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனா எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி. மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பெர்சவரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. இட்ஸ் வர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் தானியா, என்னோட ஹீரோயின் சொல்லுவேன், காட்ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஸ் யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியாக மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு நன்றி. இப்போ தான் சதீஷ் சொல்லிட்டு போகிறாரு டீட்டெயில்டாக பேசுன்னு. பட் எல்லாருக்கும் தெரியும், நான் கொஞ்சம் பேசுவேன். அண்ட் தேங்க்யூ பாபி சார். இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் மூவி பிகாஸ் படம் வந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் சாரி கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சுல. பட் இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா பிகாஸ் வி ஆர் மீட்டிங் ஸோ ஆஃப்டன்ல. இப்போ வி ஜஸ்ட் மெட் ஃபார் த பூஜா அண்ட் நவ் வி ஆர் மீட்டிங் அகேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் லுக். ஸோ ஐட் சே மனோஜ் சார் அண்ட் பாபி சார், ஐ திங்க் எவ்ரி அனௌன்ஸ்மெண்ட் தட் வி ஹேவ் வி ஷுட் ஹேவ் இட் வித் ஆல் ஆஃப் அவர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்ல. But anyway, jokes aside, I am extremely honored, romba romba santoshama irukku to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir and Eppo you. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Neevenum, we were shooting, Simbu sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal and everybody, whoever's coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who's going to be a part of this film, I am really looking forward and I am certain that we're going to rock it. Thank you. ரெட்டத்தலை இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்
சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டூடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது சிறந்த டைட்டில். அதாவது 2 அப்படின்னாலே வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராகவும் இருக்கார், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கார், ஹெட் மாஸ்டராகவும் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இன்று தூங்குகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க, அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து அருண் விஜய் எனக்கு தெரியும், எப்போ இருந்தாலும் என்கிட்ட பேசுவார் செய்வார்னு சொன்னாங்க. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நம்முடைய ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் குயின்கள். அதாவது 2 ராணிகள் இரட்டை தலையுடன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அதாவது எல்லாருமே சொன்னாங்க அது மாதிரி அவர் ஃபிசிக்கை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காருன்னு. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி, இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் திருக்குமரன் சாருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு என்னை சூஸ் பண்ணது திருக்குமரன் சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் பாபி சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படியும் என்னோடய ஃபோட்டோ அவங்கக்கிட்ட போயிருக்கோம், அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னாதான் படத்தில் ஏற்றுப்பாங்க. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஹீரோ சாருக்கும் போயிருக்கோம். ரொம்ப நன்றி. எனக்கு அருண் விஜய் பிரதர் ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் சினிமா மூலியமாக தெரியாது. எங்கேயாச்சும் ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருப்போம். ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுல. என்னென்னா எனக்கு ஃபிட்னஸ்ஸாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த WWEலாம் பார்த்து வளர்ந்த பசங்க, கிட்டத்தட்ட 2K கிட் தான். ஸோ நம்மளுக்கு ஃபிட்னஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மாடலிங்கில் இருந்ததுக்கு அப்புறம் சினிமாக்குன்னு வரும்போது எனக்கு தெரியும் அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா டெய்லியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா. ஏன்னா மெயின்டைன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ உடம்பு வச்சுருக்கீங்கன்ட்டு. வச்சுருக்க எங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டுருவோன்ட்டு. நீங்கள் இன்னும் கிரேட் ஹைட்ஸ் போகணும் பிரதர். சார் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, நான் பிரதர்னே கூப்பிட்டுக்கிறேன். அண்ட் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட், க்ரூ, மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.